உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்ட், இது என்னோட ஃபேவரட் டிராயிங். எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. சீதாமா கூட இதுதான் சொன்னாங்க. இது என்னோட பேலஸ். பெரிய வீடு. இங்கனா எங்க வேணாலும் விளையாடலாம். எனக்காக இங்க பெரிய ரூம் கூட இருக்கு தெரியுமா? இங்க பாரு செல்லம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீ போய் பிளேட்ஸ் மட்டும் எடுத்து வைக்கறியா? ஓகே சீதாமா. ஃப்ரெண்ட், பேலஸ்ல பிளேட்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல? யா. Don't worry. Everything is going to be all right. ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு என் மனசுல தோணுது. உனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தா அது நடக்காது. ஹாய் ஃப்ரெண்ட். மலேசியால நான் தனியா வாழ்றது தான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். பட் இந்த சின்ன குழந்தை, இந்த சின்ன வீடு, அவங்க சந்தோஷம், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நான் என்னன்னு புரியுது. எவ்வளோ கஷ்டம்தான் இருந்தாலும் அது வெளியே காட்டுறதே இல்லை. அவங்க வீட்டையும் அவங்க சந்தோஷத்தையும் பாதுகாக்க ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். குழந்தைங்களை விட லேட்டா எழுந்துக்கிற நீங்க பங்க்சுவாலிட்டி பத்தி பேசுறீங்களா? இதுக்கப்புறம் என் வேலையை நானே தான் பார்க்கணும். Looks neat. சூரியகோட்டி சமப்பிரபா. சூரியகோட்டி சமப்பிரபா. நிர்விக்னம் குருவே தேவா. சர்வகாரேஷு சர்வதா. ஏய், சாமி கும்பிட்டு குங்குமம் வச்சுட்டு போமா. அதெல்லாம் அப்புறம். அட கடவுளே, சொல்றதே கேட்க மாட்டா. டியர் பேலஸ், சீக்கிரமா வந்துரு. நான் உனக்காக தான் இங்க காத்துட்டு இருக்கேன். நீ வரும்போது நான் வீட்ல இல்லாம போனா மூர்த்தி தாத்தாவோட வீட்ல தான் நான் இருப்பேன். அம்மா இல்லாத நேரத்துல நான் தாத்தா பாட்டி கூட தான் இருப்பேன். ஓகே பை. தாத்தா, எழுதிட்டீங்களா? கொடுங்க. பாரு. பென்னு கொடுங்க. பாடையும் கொடுங்க. கம் சூன். வித் லவ். சரி, இப்படிதான் எழுதணும். சீதம்மா, எனக்கு கொஞ்சம் கம் கொடு. ஆஹா, இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தானே? சபாஷ். உனக்கு வாயும் புத்தியும் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. சப்பாத்தி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்ட. சரி, சீக்கிரம் கிளம்பு. லஞ்ச் பாக்ஸ நானே ரெடி பண்றேன். நீ தான் ரொம்ப லேட் பண்ணிட்ட. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தா சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். உங்க ஹெல்ப்பே எனக்கு தேவையில்ல தாயி. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. சரி, நானும் இப்போ என் ஹோம்வொர்க்ல பிஸியா இருக்கேன். நீ சீக்கிரமா கம் கொடுத்தனா நான் சீக்கிரமா என் வேலையை முடிச்சிட்டு கடைசி சப்பாத்திய நானே பண்ணுவேன். இல்லனா நீ பண்ண உருளைக்கிழங்கு பொரியல மொத்தமா நானே சாப்பிடுவேன். விட்டா நீ அத கூட பண்ணிடுவ. நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? அம்மா, கம் எதுக்கு? முதல்ல கூட சொல்றேன். இந்தா. இப்ப இது எதுக்கு இங்க ஒட்டி வச்சிட்டு இருக்க? இதுதான் நம்ம வீடுன்னு பேலஸ்க்கு தெரியணும்ல. நீ என்னோட டிராயிங்க ஒட்டி வச்சிருக்க. பேலஸ்க்கு எப்படி தெரியும் நான் தாத்தா பாட்டியோட வீட்ல இருப்பேன்னு? அதுக்கு தான் இத ஒட்டி வச்சிருக்கேன். நோட்டீஸா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்கறா? எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எல்லாம் தெரியும் தான். இல்ல, பொரியலும் தீயுது, அது கூட எனக்கு தெரியும். அச்சச்சோ.
அப்புவை வேலை செய்ய விட்டுட்டு நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களா? சித்தி சித்தி ப்ளீஸ் காம் டவுன். நான் தான் சித்தியா கிட்ட சொன்னேன் இன்னைக்கு காஃபி நான் போடுறேன்னு. அப்பு, உனக்கு இதை செய்யணும்னு தலையெழுத்தா? ஆபீஸ்லயே உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்போ வீட்டு வேலையும் சேர்த்து நீ செய்ய ஆரம்பிச்சிட்டியா? சித்தி நீங்க இப்படிலாம் சொல்றதுனால தான் ஆம்பளைங்க சோம்பேறியா இருக்காங்க. காலையில எழுந்ததும் ரெடியா இருக்கிற டிஃபனை சாப்பிட்டு அயன் பண்ண ஷர்ட் பேண்ட்டை மாட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போனா அது சரியாயிடுமா? சித்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எத்தனையோ பேரு காலையில எழுந்து பசங்களை ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டு வேலையும் முடிச்சு அவங்களும் ரெடி ஆகி ஆபீஸ்க்கு கிளம்பி வராங்க. பாத்தியாடா அசோக்கு, நம்ம ராமுக்கு உள்ளூர் விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமா சூரி, உலகம் ஃபுல்லா சுத்தினவனுக்கு உள்ளூர் விஷயமும் தெரிஞ்சிருக்கு பாரு. பரவாயில்லையா அப்பு? ஆபீஸ் வேலை மட்டும் இல்லாம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள பத்தியும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். வெரி குட். ஆபீஸ்ல அதனால அங்க இருக்கிறவங்கள பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. பாத்தியா பார்கவி, ஆ, என் பேரனுடைய சாமர்த்தியத்தை. ஆமா மாமா, நான் தான் தோத்து போயிட்டேன். பாத்தீங்களா, காஃபி போட கூட தெரிஞ்சு வச்சிருக்கான். ஏன் பேச்சதான் கேக்குறது இல்ல, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் போய் ஹனியை எழுப்பிட்டு வரேன். ராமா, யாருக்குடா காஃபி போடுற? சூரி, ஆ? அங்க இருந்து லஞ்ச்லாம் வருதுல்ல, அதனால இங்க இருந்து காஃபிலாம் போகுதோ என்னவோ. என்னடா அது என் கை. நான் காஃபி குடுக்கிற டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதுதான். காஃபிக்கு டைம் ஆயிடுச்சா? 7:40. ஓ மை காட், ஒரு காஃபி போட இவ்ளோ டைம் ஆகும் நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை தாத்தா. யாருக்காகடா? வேற யாருக்கு? பிராக்டிஸ் இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாருல அவருக்கு. டே அசோக், நம்ம ஆபீஸ்க்கு வரவங்க இதை விட 10 மடங்கு அதிகமான வேலையை முடிச்சிட்டு வராங்க தெரியுமா? மோரோவர் இதெல்லாம் அவங்களோட டெய்லி ரொட்டீனாவே இருக்கு. பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்ல. இருங்க வரேன். தாத்தா, ஆ, நம்ம ஆபீஸ்ல நம்ம லாகின் டைமை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலாம்னு தோணுது. ஓஹோ, ஸ்பெஷலி லேடிஸ்க்காக. சோ தட் அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிம்மதியா சாப்பிட்டு வர மாதிரி இருக்கணும். அவங்க பிரச்சனையை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம்ல. ஓஹோ, எடுத்துக்கோ. தேங்க்யூ. எடுத்துக்கோடா. ஓ, குட் குட் குட். அப்படியே உங்க அம்மா வாணி போடுற மாதிரி போட்டிருக்க. தேங்க்ஸ் தாத்தா. ம், அது சரி, இன்னும் வேற என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ, இந்த சென்னை சிட்டில மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்றவங்க ஒரு சின்ன வீடு வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.